அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இப்போது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அணி இலக்கணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 10th உடைய கடைசி பார்ட் வந்து அணி இலக்கணம் அப்படிங்கிறது தான். ஸோ அணி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போது பொதுவாக ஜுவல்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக போட்டுப்பாங்க, அழகுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டுப்பாங்க. அழகுக்காக போடுறது தான் நகை அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த அணி அப்படிங்கிறது என்னென்னா செய்யுளுக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அணி அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அணி அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 4 டைப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள், அது போன்ற செய்யுளுக்கு அதே மாதிரி செய்யுளுக்கு அழகு சேர்க்கறத என்ன சொல்றாங்க அப்படின்னா அணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்கு. இதில் கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பு ஏற்ற அணி பேர்லே இருக்கு, தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன, புலவர்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே அவங்களுடைய கற்பனையை ஏற்றி சொன்னாங்கன்னா அது தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு நாமளே வந்து ரோட்டில் போகும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அது நார்மலாக தெரியும். ஆனால் அது ஒரு கவிஞரோ புலவரோ பார்க்கும்போது அதை என்ன சொல்லுவாங்க, அவங்களோட கற்பனைக்கு அதை என்னமோ எங்கெங்கேயோ கொண்டு போய் எதையோ சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கற்பனையை அதில் ஏற்றி வந்து சொல்லுவாங்க. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பார்த்துட்டு கவிஞர் அதில் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொன்னார் அப்படின்னா, தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொன்னார் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. போருள்ளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. போருள்ளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் இந்த லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கண்ணகியும் கோவலனும் வந்து, அதாவது கோவலன் வந்து மாதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கண்ணகியோட வந்து திரும்ப தன்னுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் மதுரைக்கு வந்து கவுந்தியடிகளோட உள்ளே வரும்போது உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, மதுரை கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கோட்டையோட உச்சியில் மதில் சுவரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை கொடியோட அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி வந்து அங்கே நட்டிருப்பாங்க. அந்த கொடி என்ன ஆகுது அப்படின்னா காற்றுல அசையுது. அந்த கொடி காத்துல அசையுது. அந்த கொடி காத்துல அசையும் போது கோவலன் கண்ணகியை கூட்டிட்டு உள்ள வரும்போது இதில் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் அந்த கொடி அசைவையும் இவங்க 2 பேர் உள்ள நுழையிறதையும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வராத அப்படிங்கிறத, வந்தினா உன் வாழ்க்கையை வீணா போயிடும், நீயே செத்து போயிடுவே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கொடி வந்து சொல்லாம சொன்னிச்சு. அப்பவே அதை கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும், விலகி போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து அவருடைய குறிப்பை வந்து ஏற்றி சொல்றாரு. காத்துல கொடி அசைகிறது நார்மலான ஒரு விஷயம். இவங்க பொழப்ப தேடி மதுரைக்கு போறாங்க, இது ஒரு நார்மலான விஷயம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த கொடி அசைறது வந்து என்ன சொல்றாரு, இவங்க நுழையிற நேரத்தில் அந்த கொடி வந்து வேகமா அசைஞ்சுதான். அப்போ அந்த நுழையிற நேரத்தில் கொடி அவ்வளோ வேகமா அசையுதுன்னா நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கணும், அந்த இடத்துல நீ உள்ள வராத, வந்தினா செத்து போயிடுவே அப்படிங்கிறத யார் சொல்றா, அந்த கொடி உனக்கு முன்னாடியே சொன்னிச்சு. அந்த கொடி அசைறது வராத அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க. போருள்ளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் வராத அப்படின்னு சொல்லி மறிச்சு கை காட்டுனுச்சான். வந்துராதன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த கொடி வந்து மறிச்சு கை காட்டுனுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கொடியை பார்க்கும்போது அந்த கொடி அசையக்கூடிய அந்த நிகழ்வை இவருடைய கற்பனை ஏற்றி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சொல்றாரு. இது வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றோம். அகப்பொருள் இலக்கியம் பார்க்கும்போது ஒரு பறவையை பத்தி பார்த்தோம்ல, அசுனமா அப்படின்னு சொல்லி ஒரு பறவையை வந்து பார்த்தோம். அதில் வந்து என்ன சொன்னோம், அந்த பறவை வந்து சங்க இலக்கிய டைம் வந்து முடியறதுக்கு முன்னாடியே அந்த இனம் வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேதியில் வந்து அப்படி ஒரு பறவை இல்லை. போட்டு பார்த்தீங்கன்னா கூகுள்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அசுனமா அப்படிங்கிறது இசைக்கு மயங்கக்கூடிய ஒரு பறவை. அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மருத மரத்தில் செஞ்ச மருத யாழில் வந்து வாசிக்கக்கூடிய அந்த இசையும் அதோட வாசத்துக்கும் அந்த மருத மரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பறவை தான் வந்து அந்த அசுனமா அப்படிங்கக்கூடிய அந்த பறவை. அது சங்க இலக்கிய டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு அழிஞ்சிருச்சு, அது இல்லை. இப்போ அதை வச்சு ஒரு கவிஞர் வந்து சொல்லும்போது மதுரையில் மதுரை அப்படிங்கக்கூடிய ராஜ்யத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு இனக்குழு அகுதை அப்படிங்கக்கூடிய ஒரு இனக்குழு. அந்த இனக்குழு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 18ஆம் பெருக்கு அந்த டைம் அப்போ வந்து ஆற்றுல வந்து வைகை ஆற்றுல வந்து அவங்களாம் குளிச்சுட்டு இருக்கும்போது சதி பண்ணி பாண்டியர்கள் வந்து அவங்களை கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒன்று போகும். அந்த குளம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த வைகை ஆறே ஃபுல்லாக என்னவாயிடும் அப்படின்னா ரத்தக்கரையாக போயிடும். அப்போ அந்த வைகை ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மருத மரத்தில் இருந்து அந்த நிகழ்வை வந்து பார்க்கக்கூடிய அந்த பறவைகள் இருக்கு இல்லையா, அசுனமா பறவைகள், இந்த அகுதை இன மக்கள் தான் வந்து சாயங்காலம் களைப்பு தீர அதே வைகை ஆத்தங்கரையில் இருக்க மருத மரத்துக்கு கீழே அந்த பாயெல்லாம் விரிச்சு போட்டு எல்லாரும் உட்காந்து
மருத மரத்துல செஞ்ச யாழ்லையே இசை மீட்டி அந்த மரத்துல வாழக்கூடிய அந்த அசுரமாங்கிற பறவை அவ்வளோ மகிழ்விச்சதா அந்த பறவை வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கு. அதே குளம் வந்து அதே வைகை ஆத்துல ரத்தக்கரை ஓரத்துல வந்து செத்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா நேரா போய் அவங்களுடைய யாழ் இருக்குல்ல, அவங்க மீட்டின மருத யாழ் இருக்கும் இல்லையா, அந்த யாழ்லையே வந்து அதுல இருக்கக்கூடிய நரம்புல தன்னோட கழுத்தை அறுத்துட்டு இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்து சொல்லுவாங்க. கழுத்தை அறுத்துட்டு இறந்துருச்சு அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த பறவை இனம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சு. அது இயல்பா நடந்த ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்திலே ஒரு இனம் என்ன ஆகுது, அழிஞ்சிட்டு தான் போகுது. அது இயல்பா நடந்த ஒரு விஷயம். அகுதை அப்படிங்கக்கூடிய ஒரு குலத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாண்டியர்கள் வந்து கொண்டுட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அந்த குலத்தையே மொத்தமா அழிச்சிட்டாங்க. அப்போ அதை அழிச்சிட்டாங்க அப்படிங்கக்கூடியது அது ஒரு நடந்த ஒரு இயல்பான ஒரு விஷயம். இது ரெண்டையும் கவிஞர் என்ன பண்றாரு, அது இறந்தது எதோட லிங்க் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அவருடைய கற்பனை வந்து ஏதி சொல்றாரு. அழிஞ்சு போன இனம் எப்படி அழிஞ்சதுன்னா நமக்கு தெரியாது, ஆனா இது இறந்ததை பார்த்துட்டு அதை தாங்க மாட்டாது அது என்ன பண்ணுது, போய் அந்த நரம்புல கழுத்து அறுத்துட்டு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனை என்ன பண்றாரு, இயல்பா அழிஞ்ச ஒரு இனத்தை வந்து இப்படி அவருடைய கற்பனை ஏற்றி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாட்டு வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதுவும் என்னதான் அப்படின்னா தற்குறிப்பேற்றாணி தான். இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட குறிப்பை ஏற்றி சொல்கிறது. இவ்வளோ ஏன் போகணும், நம்ம அங்கெல்லாம் போகணும். நம்ம இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இலை விழுந்துருச்சு, சாவு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் சொந்தக்காரவங்களாம் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் காரியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பெருசு வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, போன வாரம் தான் நான் வந்து வாசலில் வந்து காலைல ஏஞ்சி வரும்போது என்ன பண்ண அப்படின்னா வெளில ஒரு குடத்தை தூக்கிட்டு ஒரு பொண்ணு போனதை நான் பார்த்தேன். காலைல ஏஞ்சோடனே அதை பார்த்துருக்க கூடாது, அதை பார்த்ததுனால தான் என்ன ஆச்சு எனக்கு இது இப்படி வந்து ஒரு சாவு வந்து விழுந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் கனவுல நெருப்பை பார்த்தேன், இந்த பொண்ணை பாரு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கனவுல நெருப்பை பார்க்கறதுங்கிறது அவங்க நைட்டு கேஸ் அடுப்புக்கிட்ட நின்று ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அதை பார்த்துட்டு அப்படியே போய் படுத்துருக்கலாம், கனவுல நெருப்பு வந்துருக்கலாம். ஆனால் அதை என்ன சொல்கிறோம், அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க யாராவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா இல்லை அக்கம் பக்கத்தில் யாராவது பண்ணிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கனவுல நெருப்பை பார்த்தேன் அதனால இது நடந்துச்சு அப்படின்றது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குறிப்பதில் ஏற்றுறாங்க. அவங்க கவிஞராக என்னென்னலாம் நம்ம ஆராய வேணாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இயல்பாக வரக்கூடிய கனவையும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை என்ன பண்ணுறாங்க, அவங்க குறிப்பை ஏற்றி அந்த விஷயத்தை கதை கட்டி பேசுகிறாங்க இல்லையா, அது எல்லாமே தற்குறிப்பேற்றாணி தான். இப்போ புரியுதா தற்குறிப்பேற்றாணி அப்படின்னு என்னன்றது? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதை நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஆனால் இதை கேட்பாங்க. அதனால் இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாட்டு போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், தற்குறிப்பேற்ற அணி. ஸோ அதுக்கான அணி பொருத்தம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது அணி என்ன அப்படின்னா தீவக அணி. ரெண்டாவது என்ன அப்படின்னா தீவக அணி. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீவக அணி. தீவக அணி, தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஏதோ ஒரு கார்னர்லையோ மூலையிலையோ சென்டர்லையோ இல்லை ரூமுக்கு எட்ஜிலையோ உள்ள நுழையக்கூடிய இடத்துலையோ இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் ஒரு விளக்கு வச்சிங்க அப்படின்னா அதோட விளக்கு வெளிச்சம் என்ன ஆகும், அந்த ரூம் ஃபுல்லா பரவும் இல்லையா. அந்த விளக்கு நீங்க எங்க கொண்டே வச்சாலும் சரி, ரூம் வாசல்ல வச்சாலும் சரி, ரூமுக்கு நடுவில் வச்சாலும் சரி, ரூம் முடிய போற இடத்துல வச்சாலும் சரி, அந்த ரூம் ஃபுல்லா என்ன வரும், வெளிச்சங்கிறது வரும் இல்லையா. அதே மாதிரி ஒரு செய்யுள்ள ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சொல்லு அந்த முழு செய்யுள்ளையும் ஏதாவது ஒரு இடத்துல தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று அந்த செய்யுளுக்கு ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை அந்த செய்யுளுக்கு நடுவில் பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை அந்த செய்யுளோட கடைசியில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சொல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு லைனும் முடியும் போதும் அந்த வார்த்தையை சேர்த்தா தான் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பொருள் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எங்கே மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க, மொத்த செய்யுள்ளையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிசிக்கலி அந்த வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் என்ன இருக்காது அப்படின்னா அந்த வார்த்தை அங்கங்கே எங்கே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் பொருள் படிக்கும் போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது தீவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் சொல்லி நிறைய வெரைட்டி இருக்கு. எங்க அந்த பொருள் இருக்கும், எந்த இடத்துல அந்த சொல் இருக்கோ அதை பொறுத்து முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு அப்படின்னா 3 டைப் ஆஃப் இருக்கு. 3 டைப்னா அந்த சொல் வந்து எந்த இடத்துல இருக்கு, முதல்ல இருக்கா, செய்யுளுக்கு நடுவில் இருக்கா, கடைசியில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் இதுக்கு. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது. இது என்ன அப்படின்னா
ஒரு பாட்டு. இந்த பாட்டில் சேந்தன அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு அர்த்தம். சேந்தன அப்படிங்கிறதுக்கு சிவந்தன அப்படிங்கிறது பொருள். இதுதான் என்ன அப்படின்னா தீவக சொல்ல அந்த இடத்துல வந்திருக்கிறது, தீவகமாக வந்திருக்கிறது இந்த வார்த்தை தான். சேந்தன அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை தான் இதுக்கான பொருள். என்ன அப்படின்னா சிவந்தன அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். இப்போ இது இந்த மொத்த செய்யுள்ளையே இந்த பாட்டை படிச்சு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தானே வந்திருக்கு சேந்தன அப்படிங்கக்கூடிய வார்த்தை, ஒரே ஒரு இடத்துல தானே வந்திருக்கு. ஆனால் இது எல்லா இடத்துலையும் பொருள் படிக்கும் போது, எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த அடிகளை முடிக்கும் போது என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு தேவைப்படும். இதில் பாருங்களேன், வேந்தன் திருநெடுங்க, சேந்தன வேந்தன் திருநெடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போருக்கு போறக்கூடிய அரசனுடைய கண் என்ன இருக்கு அப்படின்னா செவந்து போயிருக்கு அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்திருக்கு. அதுலேயே சேந்தனங்கிற வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது படிங்களேன், தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள். தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள். தெவ்வேந்தர் அப்படின்னா எதிரி நாட்டு மன்னன். இந்த மன்னரோட சண்டை போறதுக்கு கண்ணில் சிகப்பு கலர்ல செகந்து போய் நிற்கக்கூடிய ராஜா நிற்கிறாரு. அவருக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு ராஜா இவரோட சண்டை போட வர்றாரு இல்லையா, அவருடைய தோல் என்ன ஆகுது அப்படின்னா இவரோட கண்ணு செவக்கிறத பார்த்து அவருடைய தோல் செவக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த ராஜாவோட கண்ணு செவக்கிறத பார்த்து அவருடைய தோல் செவக்குது அப்படின்னு சொல்றாங்க. தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள், அவரோட தோல் என்ன ஆகுது அப்படின்னா செவக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல செவக்குதுங்கிறதுக்கான வார்த்தை சேந்தன அப்படிங்கிறது. அதை இங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும். இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது. போடுற சண்டையில எல்லா பக்கமும் என்ன இருக்கு அப்படின்னா ரத்த காடா மாறுது. மொத்த இடமும் ரத்த காடா மாதிரி எல்லா இடமும் எப்படி இருக்கு, ரத்தத்துல செவந்து போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ராஜா ஒருத்தர் பார்க்குறாரு, கோவத்தோட பார்க்குறாரு, பார்க்கும்போது அவர் கண்ணு சிகப்பாக இருக்குது, செவந்து போயிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் லைனில் சேந்தனங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரோட சண்டை போகிறதுக்கு வந்த இன்னொரு ராஜாவுக்கு இவர் கண்ணு செவக்கிறத பார்த்து அவரோட தோல் செவக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன பண்ணல, சேந்தனங்கிற வார்த்தையை ஃபிசிக்கலி பயன்படுத்தலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை இதோட சேர்த்து படிக்கிறோம். அடுத்த லைன் படிங்க, இழுகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது அந்த குருதினா ரத்தம், குருதிங்கிற ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே அந்த போர்க்களம் ஃபுல்லாக பாயுது, எங்கே பார்த்தாலும் பாயுது அந்த ரத்தம். அந்த ரத்தம் எங்க பார்த்தாலும் பாஞ்சோன அந்த இடத்த பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சிகப்பு கலர்ல சிகப்பு காடு மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சு போயிருக்கு, ரத்தத்தால சிவப்பு கலர்ல நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சேந்தனங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களா? இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதோட இதை கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்து பாருங்க, வீர சிலை பொழிந்த. சிலை அப்படின்னா அம்புன்னு அர்த்தம், சிலைனா கற்சிலை கிடையாது, சிலை அப்படின்னா அம்புன்னு அர்த்தம். வீர சிலை பொழிந்த அப்படின்னா அம்பு விடுறாங்க இல்லையா, வில்லுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அம்பும் அந்த அம்போட முனை தானே போய் இன்னொருத்தவங்க மேலே குத்துது. அப்போ அந்த அம்போட முனையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒருத்தவங்க மேலேயும் குத்தி குத்தி அந்த முனையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அம்புடைய முனையும் எப்படி இருக்கு அப்படின்னா செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல சேந்தனங்கிற வார்த்தை தனியாக வந்திருக்கா? வரல தானே. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை சேந்தனன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணல, வேற எங்கேயுமே சேந்தனன் கொடுக்கல. ஆனால் நம்ம படிக்கும்போது என்ன பண்றோம், அந்த சேந்தனங்கிற வார்த்தை இதோட சேர்த்துக்கிறோம். அடுத்து படிங்க, மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது. மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது. அதாவது என்னன்னா புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். இந்த புல் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவங்க வீசக்கூடிய அம்பு ஒரு மனிதர்கள் மேல மட்டும் இல்லாம சண்டை போட்டு இருக்கக்கூடிய போர் வீரர்கள் மேல மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவைகள் மேலே. பொதுவாகவே சண்டைன்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழுகு பருந்தெல்லாம் மேல பறக்கும். எப்போ பாடி விழும், எப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிறதா என்ன பண்ணும், அது மேலே ரெடியாக பறந்துட்டே இருக்கும். ஆனால் இங்கேருந்து விடக்கூடிய அம்பு சில நேரம் அது மேலேயும் பட்டு அதுவும் என்ன ஆகிடும், செத்து போகக்கூடிய நிலைமை வரும். கொஞ்சம் நேரம் அது வெயிட் பண்ணி செத்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. அப்படி ஒரு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக அது நின்று பார்க்க ஆரம்பிக்கும். மனுஷங்க சண்டை போடுறது மட்டும் இல்லை, மிருகங்கள் சண்டை போடும் போதும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த பேர் கிரில்ஸ் ஷோலாம் பார்ப்பீங்களா? அந்த பேர் கிரில்ஸ் ஷோ, அந்த பிரிமல் சர்வைவர் அப்படின்னு சொல்லி இந்த ஷோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் அந்த சாப்பாட்டுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்கிற எது ஜெயிக்குது எது தோக்குதுன்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. மேலே பறவையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது சுத்திட்டே இருக்கும். கழுகு பருந்து இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சுத்திட்டே இருக்கும். ஈகல்லாம் சுத்திட்டே இருக்கும். கீழே எப்போ அந்த பாடி விழும் அப்படின்னு பார்த்துட்டு சுத்திட்டே இருக்கும். ஆனால் சில இடங்களில் அதுவும் என்ன ஆகிடும், பாடி ஆகிடும். அப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே செத்து போயிடுச்சு கொடுத்துருக்காங்க. மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். இந்த அம்புப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய போர் வீரர்களோட சேர்த்து யாரு சாகுறா, நிறைய பறவைகளும் சாகுது. அது சாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிகப்பு கலர்ல அது உடம்புல ரத்தம் கொட்டுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சிவந்தன அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை ஒரு இடம் முடிக்கும் போது எனக்கு தேவைப்படுது. ஆனா எல்லா இடத்துலையும் தனித்தனியா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அந்த சேந்தன அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துட்டு முதல்ல மட்டும் செயலுடைய முதல்ல மட்டும் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்களே அதை சேர்த்து பொருளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தீவகாணி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? தீவகாணினா என்னன்றது கிளியரா இருக்கா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அது முதல்லையும் இருக்கலாம், இடையிலையும் இருக்கலாம், கடைசியாகவும் இருக்கலாம். நம்ம கொடுத்துருக்க பாட்டில் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துலையும் பொருத்தி நம்ம பொருள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். தீவகம் அப்படிங்கிறதுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி பொருள். புரிஞ்சது இல்லை? கிளியரா இருக்கா? இது ஒரு தடவை என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அணி பொருத்தம். வேந்தன் கண் சேந்தன.
தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன, புல்குளம் வீழ்ந்தது மிசை அனைத்தும் சேர்ந்தன. இப்படி ஒரு இடமும் முடிக்கும் போது நமக்கு என்ன தேவைப்படுது? சேர்ந்தனங்கிற அந்த வார்த்தை தேவைப்படுது, சிவந்தன அப்படிங்கிற அந்த பொருள் தேவைப்படுது. ஆனால் அது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தீவக அணி அப்படின்னு சொல்கிறோம். தீவக அணின்னு என்னன்றது புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? மூணாவது என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ இது என்ன அப்படின்னா சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி பொருள் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி, வரிசையா அப்படின்னா மேலே கீழேன்னு சொல்லி வரிசையா அதுக்கு கீழே வரிசையா நிறுத்தி பொருள் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது பொருள்கோளில் ஒன்று படிச்சிருப்போம். இதை தானே படித்தோம்? பொருள்கோளில் நிரல்நிறை பொருள்கோளில் படித்தோமா? இதே எக்ஸாம்பிளும் பார்த்துருப்போம். முறை நிரல் நிறைக்கு கீழே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளே என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். அது எழுவாய் பயனிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சொற்களை இங்கே என்ன சொல்கிறாங்க? சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அங்கேயும் எப்படி தான் வரிசைப்படுத்தி நேராக வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா அது முறை நிரல் நிறை அப்படின்னு சொல்லி முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இங்கே நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி வரும்போது சொல்லும் பொருளும் வரிசையாக அமைந்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? விலங்கோடு மக்கள் அணையர்னு சொல்லி இன்னொரு குறள் ஒன்று படிச்சிருப்போம். அதானே படிச்சிருப்போம். அது இது கீழே வருமா? வராது. இதுவும் நிரல் நிறை தானே, அதுவும் நிரல் நிறை தானே. அப்போ இந்த அன்பும் மரணம் குறள் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த குறளும் வரும் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறக்கூடாது? நம்மளுடைய 8வது சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறக்கூடாது. இருக்கிற 6 சென்ஸ் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா குறளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுலேயும் இதுலேயும் என்ன அப்படின்னா முறை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து வரும். அந்த நிரல் நிறை கீழே 2 வந்திருக்கும். ஒன்று முறை நிரல் நிறைன்னு ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி எதிர் நிரல் நிறை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த எதிர் நிரல் நிறைக்கு கீழே தான் இந்த விலங்கோடு மக்கள் அணையர்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அது இந்த நிரல் நிறை அணி எக்ஸாம்பிள்ஸுக்கு கீழே வராது. புரிஞ்சுதா? முறை நிரல் நிறை பொருள்கோள்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு வரலாம். அதில் உள்ளதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அந்த நிரல் நிறை பொருள்கோளுக்கும் அது வரும், நிரல் நிறை அணிக்கும் இது வந்து வரும். அந்த விலங்கோடு மக்கள் அணையர் ஏன் வராது? அதில் நீங்கள் வந்து கிறிஸ்கிராஸாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், வரிசையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு கீழே அது அதுக்கு கீழே அது அப்படின்னு சொல்லி வந்து வராது. விலங்குக்கும் கல்லாதவருக்கும் இடையில இப்படி வரும், இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கே விலங்குன்னு இருக்கும், கல்லாதவர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், மக்கள் இங்கே இருப்பாங்க, கற்றவர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது, வரிசையாக அமைஞ்சிருக்காது. கிறிஸ்கிராஸில் எதிரெதிராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வராது. அண்ட் அதோட வந்து விலங்கு மக்கள்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. அது ஓமை அணிக்கு கீழே வந்துடும். விலங்கையும் மக்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அது ஓமை அணிக்கு கீழே வந்துடும். அது நிரல் நிறை அணிக்கு கீழே வராது. புரிஞ்சுதா? நிரல் நிறை அணி அப்படின்னா பொருளும் சொல்லும் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா வரிசையாக அமைஞ்சு உங்களுக்கு பொருள் கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அதை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளியர்? ஸோ இதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது சேம், அதே தான். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா தன்மை அணி. இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா தன்மை அணி. தன்மை அணி அப்படின்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த, அதாவது நம்ம பார்க்குற விஷயத்த பார்க்குற உண்மைத்தன்மையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு கவிதையாக செய்யுளாக எழுதும் போது அதில் கூடியோ கூட்டியோ எதுவுமே இல்லாமல் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா படிக்கிறவங்க இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க. ஆனால் அதில் எந்த விதமான கூடுதல் சேர்க்கை இருக்காது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்காது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாட்டாங்க, உள்ளதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்ப படித்து அதோட இசையை வந்து கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சொற்கள் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த சொற்கள் அமைப்பு மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர இவங்க ஓவர் எக்ஸாஜரேஷன்ல இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்றது, இவங்க கற்பனையை ஏற்றி சொல்றது, இல்லை இருக்கிற விஷயத்தையே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பார்த்த விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அது திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தன்மை அணி அப்படின்னு சொன்னால தான், இயல்பு அணின்னு சொன்னாலும் அதுதான். இப்படி எந்த பேரில் சொன்னாலும் அதுக்கு அதுதான் பொருள். புரியுதா? இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்றது இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லி சிலம்புல இருக்க வழக்குரை காதை பாட்டை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், வழக்குரை காதை வெண்பான் சொல்லி முடிஞ்சிருக்கா? வெண்பான் வரும்போது இதுல பாருங்க கடைசி சீர் வந்து எப்படி இருக்கு? முச்சீர்ல என்ன பண்ணிருக்காங்க? முடிச்சிருக்காங்களா? இது குரில் குரில் ஒற்று உயிர். உயிர் அப்படிங்கிறது அப்படி தானே பிரிப்பீங்க. குரில் ஒற்று தானே பிரிப்பீங்க. குரில் ஒற்றுனா என்ன?
நிறைன்னு தானே சொல்லுவோம். அப்போ நிறை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பாடு என்ன? மலர். மலர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வெண்பால சொன்ன மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? ஈற்றசை அதை கடைசி சீர் அப்படிங்கிறது ஈற்றடி அப்படிங்கிறது எப்போதுமே 3 சீரில் தான் முடியும். அதில் இருக்கக்கூடிய கடைசி சீர் வந்து நாள், நிறை, நாள், மலர், பிறப்பு, காசு அப்படிங்கக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி முடிஞ்சிருக்கா? ஸோ இப்போ நம்ம போக வேண்டாம், இதை மட்டும் பார்ப்போம். மெய்யர் பொடியும் விரித்த கரிங்குழல். இது வந்து என்னன்னா சிலப்பதிகாரத்தில் வழக்குரை கதையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலடிகள். ஸோ சிலப்பதிகாரத்தில் உள்ளதான் தற்குறி பேச்சு அணிக்கும் வருது, சிலப்பதிகாரத்தில் உள்ளதான் எதுக்கும் வருது. எக்ஸாம்பிளாக உங்களுக்கு தன்மை அணி அப்படிங்கக்கூடிய இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கும் உங்களுக்கு வருது. வெண்பாலில் இயல்பு நவிர்ச்சி அணிக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா வருது. 2 அணிக்குமே எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எந்த லைன் எங்கே வரும் அப்படின்னு. அந்த தற்குறி பேச்சு அணி நம்ம பார்த்தது வந்து அவங்க இன்னும் மதுரைக்குள்ளே நுழையவே இல்லை, நுழையிறதுக்கு முன்னாடியே வராதுன்னு கொடி அசைக்கிறத பற்றி கொடுக்குறது தற்குறி பேச்சு அணி. உங்களுக்கு இங்கே கொடுக்குற பாட்டு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நியாயம் கேட்க போகுது, அப்போ வேறதான் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி. அவங்களுடைய தோற்றம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க இந்த வழக்குரை காதையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குரலும் இயல்பா நடந்த விஷயம். இதுல இருக்க எல்லா விஷயமே நடந்ததுதான். அவருடைய கற்பனை ஏற்றி எதையுமே சொல்லல. அங்க நடந்ததுல கற்பனை ஏத்திருக்காரு. கொடி அசைஞ்சது, நீ வராதுன்னு சொன்னிச்சு, நீ வரல அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏத்திருக்காரு. இங்க எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம் தான், இயல்பா ஒரிஜினலா நடந்தது. அதை தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கவிதையா எழுதியிருக்காரு, பாட்டா எழுதியிருக்காரு. ஸோ அதுல வந்து எந்த ஒரு கூடுதலும் குறைச்சலும் என்னமோ பண்ணல அவரு. அதே மாதிரி அவருடைய கற்பனை ஏற்றல, உள்ளதை உள்ளபடி எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் அப்படின்னா மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம், பொடி அப்படின்னா தூசின்னு அர்த்தம். நம்ம உடம்பு முழுக்க அந்த பொண்ணு போய் கண்ணகி போய் நிற்கிறா, இன்னும் உள்ள நுழையில உள்ள போகிறதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா நிற்கிறா. நிற்கும் போது அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக தூசி துகளால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைஞ்சிருக்கு. ஏன்னா உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கோவலனை பார்த்து தரையில் உருண்டு பிறண்டு அழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே வந்திருப்பாங்க. அதே தூசியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்றாங்க, விரித்த கூந்தலோட அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூசி இதோட வர்றாங்க. மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க உடம்பு ஃபுல்லாக தூசியாக இருக்கு. விரித்த கருங்குழலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரித்த கருங்குழல்னா தலையை அப்போங்க பின்னலை என்ன பண்ணியிருக்காங்க விரிச்சு போட்டுட்டு அங்கேருந்து வராங்க. குழல் அப்படின்னா முடின்னு அர்த்தம், கருங்குழல் அப்படின்னா முடி வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை விரிச்சு போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வர்றாங்க. இயல்பாக உள்ள அந்த வார்த்தைகள் இயல்பாக நடந்த விஷயம் தான். ஆனால் அவர் சொல்லும் போது எப்படி விரிச்சு அது நீங்கள் திரும்ப படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க, கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். கையில எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிலம்பு மட்டும் வச்சிருக்கா. ஒரு கையில சிலம்பு வச்சிருக்கா, 2 கண்ணையும் தண்ணி மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா கொட்டிக்கிட்டே இருக்கு. உடம்பு ஃபுல்லா தூசியா இருக்கு. தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னா வந்து நிக்கிறா. அவங்களுடைய தோற்றத்தை வந்து இப்படி சொல்றாரு. சார் நம்ம வந்து என்னங்க அப்படின்னா அது நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா அது சொல்லுவாங்க எதையோ பறி கொடுத்துட்டு வந்து இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் முடிச்சிருவோம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, அதே விஷயத்த பார்த்த விஷயம்தான், ஆனால் நமக்கு அதை சொல்ல தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை விவரித்து ஒவ்வொரு சொல்லையும் செதுக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, வையை கோன் கண்டலவே தோற்றான். அப்படிப்பட்ட தோற்றத்தில் அந்த பொண்ணு வந்து நிற்கிறத பார்த்த உடனே அந்த நிமிஷமே அந்த வையை கோன் அப்படின்னா வையைனா நதி, வைகையாறு, கோன் அப்படின்னா அரசன் அர்த்தம். வைகை நதி பாயக்கூடிய மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்ணகி இப்படி ஒரு கோலத்தில் வந்து நிற்கிறாங்க. வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து தூசியோடு வந்து நிற்கிறாங்க. தலைமுடியெல்லாம் விரிச்சு கிடக்கு, கையில் ஒரு சிலம்பு, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. இந்த தோற்றத்தில் அவங்கள பார்த்த அடுத்த செகண்டை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பாண்டிய மன்னன் வையை கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தோத்து போயிட்டான். பார்த்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டான்னா தோத்து போயிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்லல, பார்த்த உடனே தோத்துட்டான். ஐயோ என்னமோ ஒன்று நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவனோட ஆட்சியில் இப்படி ஒரு பாவப்பட்ட நிலை இந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஆட்சியிலேயே அப்படி வரணும், இந்த பொண்ணோட நிலைமை இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் தோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் தான் காரணம்னு தெரியும் போது என்ன ஆகுது, உயிரையே விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டலவே தோற்றான் உயிர். அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு, என்னோட ராஜ்யத்தில் இப்போ ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு மன்னனா அவன் தோற்று போயிட்டான், அந்த இடத்துல தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சதும் என்ன பண்ணிட்டான், உயிரையே விட்டுட்டான். இதில் எந்த நிகழ்வுமே நடக்காத ஒரு விஷயம் கிடையாது, எல்லாமே நடந்த ஒரு விஷயங்கள் தான். நடந்த அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே இளங்கோவடிகள் இதில் எழுதுறாரு. ஆனால் எழுதும்போது அந்த சொற்களை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு திரும்ப திரும்ப படிக்க வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில், ஓசை நயம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இன்னும் திரும்ப கேட்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் எழுதின மாதிரி சொற்களை வந்து அழகாக கையாண்டிருக்காரு. ஸோ அதனால அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. புரியுதா, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்றது. ஸோ அதை வந்து ஒரு தண்டி அலங்காரத்தில் வந்து இயல்புன விற்சனிக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எவ்வகை பொருளும் அப்படின்னா எதை பற்றி விளக்குனாலும் சரி, எதை பற்றி விளக்கும் போதும் மெய்வகை விளக்கும். மெய் அப்படின்னா இந்த இடத்துல உண்மை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல மெய் அப்படிங்கிறது உடம்பு குறிக்குது, இந்த இடத்துல மெய் அப்படிங்கிறது உண்மையை குறிக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் அதோட உண்மை தன்மை வெளிப்படுற மாதிரி சொன்முறை தொடுப்பது.
அதோட எந்த ஒரு விஷயமும் நடந்ததை பற்றி நம்ம சொல்லும்போது அதோடைய உண்மைத்தன்மை வெளிப்படுற மாதிரி சொன்முறை அப்படின்னா சொற்களை ரொம்ப அழகாக தொடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், தன்மை அணி அப்படின்னு சொல்லுவோம். இது சொன்னது எது அப்படின்னா தண்டி அலங்காரம். ஸோ இதுதான் தன்மை அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ இதிலே உங்களுக்கு புக் பேக்கில் எதுவும் கொடுக்கல, இதுவும் டேரெக்டாக உங்களுக்கு கேட்கக்கூடியது தான். பாட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னா பாட்டு வரி அப்படியே கொடுத்து கேட்பாங்க. இந்த தீவகாணியில் தீவகம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மீனிங்கில் கேட்கலாம். இல்லை இந்த பாட்டை வந்து அப்படியே கொடுத்துட்டு அந்த பாட்டு வந்து எந்த அணியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கேட்கலாம். டெஃபினேஷன் வச்சு கேட்கணும், அப்படி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி பாட் லைனை கொடுத்துட்டு அந்த லைன் வந்து என்ன அணியை குறிக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. நமக்கு தெரியாத பாட்டெலாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுல யோசிக்க வேணாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் மட்டும் இதில் வந்து 2 இடத்துல வருது. தற்குறி பேச்சணி அப்படின்னு வரும்போது அவங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே கொடி அசைகிறத வச்சு சொல்கிறாங்க. பின்னாடி பார்க்கக்கூடிய தன்மை நவிர்ச்சிங்கிறது வழக்குரை காதையில் வர்றது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போய் உரையாடுற மாதிரி வந்து வரும். ஸோ 2மே சிலப்பதிகாரம் தான், குழப்பிக்கூடாது. சிலப்பதிகாரத்தில் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி லைனை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. லைனை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இயல்பாக புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு என்ன அணி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ டவுட்ஸ் இருக்கா அணிகளில்? இல்லைல்ல, கிளியராக இருக்கா? ஓகே, தேங்க்யூப்பா.